உள்ளுக்குள்ள காய்கறிகள் வரும். வந்த உடனே அதை கிளீன் பண்ணி அப்புறம் அதை கிரேடிங் பண்ணி அதை கரெக்டா பேக்கிங் பண்ணி 500 கிராம் 1 கிலோ 2 கிலோ பேக்கா மாத்தி அந்த பேக்ஸை வந்து எந்தெந்த கஸ்டமர் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அதுபடி பேக்ல போட்டு அந்த பேக் அவங்க வீட்டு வாசல்ல காலையில 6 மணில இருந்து 8:30க்குள்ள டெலிவரி ஆகிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணி நாங்க காய்கறிகளை வந்து பிக்சட் ரேட்ல கொடுக்க தான் விருப்பப்படுறோம். பிக்சட் ரேட்ல தான் கொடுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேணா மாறலாமே விழிஞ்சு அடிக்கடி மாற்றம் நாங்க பண்ண விரும்பல. ஏன் காரணம்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா மறுநாளைக்கு காலையில 8:30-9 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ இல்லாத பிசினஸ் இன்னைக்கு வாழ முடியாது. ஸோ எங்களுக்கு அது மூணையும் சப்ளை பண்றது பெரிய பிரச்சனையா. எங்களுக்கு தக்காளி சப்ளை கேரண்டி பண்ணிடணும், உருளைக்கிழங்கு சப்ளை கேரண்டி பண்ணிடணும், வெங்காய சப்ளை கேரண்டி பண்ணிடணும். இது மூணுத்துக்கும் ஓடிபின்னு பேரு, ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ. உங்க போன்ல வர ஓடிபி இல்ல. ஒரு லோ எண்ட் ஸ்டோர் கட்டினா ஒரு கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ஆகும். நல்ல பெரிய அளவுல ஆர்கானிக் ஸ்டோர் கட்டினா 1.5 கோடி வரைக்கும் ஆகும். ஸோ அந்த செலவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு ஃபார்மருக்கு நாங்க 100 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணோம்னா அதுல 40 ரூபாய் அவர் கையில போய் சேரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம். ஸோ இப்போ எங்களுக்கு 1.5 கோடியில இருந்து 2 கோடி ரெவன்யூ வரப்போ ஒரு மாச ரெவன்யூ நாங்க லாபத்துக்கு வந்துடுவோம். நாங்க ஆர்கானிக் காய்கறிகள், அதுவும் வீடுகளுக்கே ஹோம் டெலிவரி. இந்த வித்தியாசமான கான்செப்டை கையில் எடுத்து வருடத்துக்கு 8 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு ஒசூரை சேர்ந்த சங்கர் வெங்கட்ராமன். அவருடைய பிசினஸ் மாடல் என்ன, குறுகிய காலத்திலேயே அவர் பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி தான் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆர்கானிக் வெஜிடபிள் டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கே ஹோம் டெலிவரி பண்றது அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். இந்த பிசினஸ் மாடல் பத்தி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு சின்ன செடி வந்து 15 நாள்ல இருந்து 35 நாள்ல ரெடி ஆகும். ஸோ இந்த செடிகளை நாங்க வந்து சாயில ரெடி பண்ணி, சாயில ரெடி பண்றதுன்னா ஆர்கானிக் காம்போஸ்ட் தயார் பண்ணோம், ஆர்கானிக்கா கோழி உரம் தயார் பண்றோம், இது தவிர ஜீவாமிர்தா பஞ்சகவ்யா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயார் பண்றோம். அப்புறம் சாயில மினரல்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். அதாவது சில சத்துக்கள்லாம் மண்ணில் கம்மியா இருக்கும், அதுக்கு மண்ல இருந்து எடுக்கக்கூடிய சில மினரல்ஸ் மண்ணில் ஆட் பண்றோம். இதெல்லாம் ஆட் பண்ணி மண்ணை செழிப்பா மாத்தி இதுக்கப்புறம் இந்த செடிகளை இந்த மண்ணில் நட்டு இதுல இருந்து வர காய்கறிகளை வந்து கண்டினியூஸா நட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கீரை 3 நாளைக்கு ஒரு தடவை நட்டுட்டே இருக்கும். இது குக்கும்பர் 15 நாளைக்கு ஒரு தடவை நடுவோம். குக்கும்பர்னா வெள்ளரிக்காய் 15 நாளைக்கு ஒரு தடவை நடுவோம். தக்காளி 25 நாளைக்கு ஒரு தடவை நடுவோம். இப்படி கேப் விட்டு கண்டினியூஸா நட்டு கண்டினியூஸா காய்கறிகள் ஒரு 50ல இருந்து 60 காய்கறிகள் ரெடி ஆகும். இந்த 50ல இருந்து 60 காய்கறிகளையும் நாங்க பெங்களூர் எடுத்துட்டு போய், சென்னை எடுத்துட்டு போய் அங்க ஒரு வேர் ஹவுஸ்ல கூலர் அதெல்லாம் வச்சு அங்க கிரேடிங் பண்ணி, கிரேடிங் பண்றதுன்னா நல்லது கெட்டது பிரிச்சு எடுக்கிறது, எடுத்து பெங்களூர்ல இந்த இடத்துக்கு போனோங்கிற மாதிரி பிரிச்சு எந்தெந்த கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கோ அந்த ஐட்டம்ஸை அங்கங்க அவங்கவுங்களுக்கு பேக் பண்ணி அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு எங்களோட லாஸ்ட் மைல் சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு கொண்டு போய் வீட்டுல கொடுத்துடுவோம். இதுக்கு ஆன்லைன் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து அவங்க எவ்வளவு தேவையோ ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா மறுநாளைக்கு காலையில 8:30-9 மணிக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருவோம். இப்படிதான் பிசினஸ் மாடல். சூப்பர் சார். சரி, இப்போ ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு மளிகை கடை இருக்கு, காய்கறிக்கு வண்டிகள் வராங்க, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் டைரக்டா அவங்களுக்கு சேர்ந்துருது இல்லைங்களா? சரி, அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய பிசினஸ் மாடல் எப்படி வித்தியாசப்படுது? எங்களோட பிசினஸ் மாடல்ல வந்து இட்ஸ் நாட் அ மோட்டார் அண்ட் பிரிக் கம்பெனி, மீனிங் எங்களுக்கு கடைகள்லாம் கிடையாது. ஸோ டைரக்டா ஆன்லைன் மூலமா டெலிவரி பண்றதுனால எங்களுக்கு செலவுகள் கம்மியாகுது. இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு லோ எண்ட் ஸ்டோர் கட்டினா ஒரு கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ஆகும். நல்ல பெரிய அளவுல ஆர்கானிக் ஸ்டோர் கட்டினா 1.5 கோடி வரைக்கும் ஆகும். ஸோ அந்த செலவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் மண்ணுல. ஸோ ஃபார்மிங் பண்றோம். ஃபார்மிங் பண்றதுக்கு மற்ற ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்றோம். அது தவிர கிரீன் ஹவுசஸ், பாலி ஹவுஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றோம். அடிப்படையா மண் சம்பந்தப்பட்ட வேலைகள், விதை சம்பந்தப்பட்ட வேலைகள், கிராப் வளர்க்கறது சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள்ல போக்கஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை நாங்க டெவலப் பண்ணி அப்படி பண்றோம். அதான் இது எங்களோட பிசினஸ்ல ரொம்ப வித்தியாசமானது. இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸை டைரக்டா சூப்பர் மார்க்கெட்லயும் ஆர்கானிக் ஸ்டோர்லயும் வச்சு விற்கும் போது நல்ல லாபம் பார்க்க முடியும். நீங்க டைரக்டா மக்களுக்கு டெலிவரி பண்றதுக்கான காரணம் என்ன சார்? மக்களுக்கு நேரடியா கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வேஸ்டேஜ் குறையும்.
நடுவுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் கம்மியாயிடும். சோ அது தவிர இப்போ நீங்க ஒரு கடைக்கு கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரேட், இது ஃபார்மர்ஸ்க்கு கட்டுப்படி ஆகாது. நாங்க என்ன செய்யறோம்னா ஃபார்மிங் பண்றப்போ என்ன காஸ்ட், ஃபார்மிங்கான செலவுகள் அதெல்லாம் என்னவோ அதுக்கு மேல 40%ல இருந்து 100% ஃபார்மருக்கு கொடுக்கணும். சோ தட் ஃபார்மருக்கு கன்சிஸ்டன்டா லாபம் வரும். அப்பதான் அவர் ஃபார்மிங் தொழிலே செய்வாரு. நீ தேதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ஃபார்மர் வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இத ரிவர்ஸ் பண்றதுக்கு எங்களாலான சின்ன முயற்சி, ஃபார்மருக்கு ப்ரொடக்ஷன் காஸ்டுக்கு மேல பைசா கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு ஃபார்மிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பண்ணணும்னா நீங்க டைரக்டா கஸ்டமர்கிட்ட நீங்க நினைக்கிற ரேட்டுக்கு வித்தாதான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க நடுவுல இன்னொரு கடையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்டையோ நம்பி பிசினஸ்ல இறங்கினீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க ரேட் வேற, ஃபார்மரோட காஸ்ட் வேற. சோ ஆக மொத்தம் ஃபார்மருக்கு எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும்னா கஸ்டமர் டைரக்டா இன்வால்வ் பண்ணதான். இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய காஸ்ட்லியா கொடுத்துதான் ஆகும். சோ அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சார்? ஆர்கானிக்கோட விழிப்புணர்வு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால ஆரம்பிச்சுட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ உடம்பு ரீதியான வியாதிகள் நிறைய ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சோ அதனால அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. இப்ப எப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு ஆர்கானிக் மில்க் கொடுப்போம், ஆர்கானிக் காய்கறிகள் கொடுப்போம், இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறையவே பயம் ஏற்பட்டிருக்கு. விதவிதமான இந்தியால 140 கெமிக்கலுக்கு மேல விவசாயத்துல யூஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த கெமிக்கல்ஸோட டேஞ்சர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியால ஆர்கானிக் இப்போ இன்ஃபான்சி ஸ்டேஜ், அதாவது ஒரு குழந்தை பருவத்துல இருக்கு. இன்னும் 20 வருஷத்துல 10ல இருந்து 20 வருஷத்துல ரொம்பவே வேகமா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆர்கானிக் இந்தியால 15% வருஷம் வளர்ந்துட்டு இருக்கு. சூப்பர் சார். இப்போ பூமி ஃபார்மிங்ல எவ்வளவு ஏக்கர்ல நீங்க விவசாயம் பண்றீங்க? நாங்க 92 ஏக்கர் லீஸ்ல வச்சிருக்கோம். 30 ஏக்கருக்கு மேல ஓன் லேண்ட் வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 120 ஏக்கர் எங்களுடைய விவசாய பரப்பு. இது தவிர வெளியில ஃபார்மர்ஸ் தென்கனிக்கோட்டா தளி ஏரியா, நீலகிரிஸ் சாமராஜ் நகர் ஏரியா, திப்தூர் ஏரியா, திப்தூர்னு கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்கு அங்க, அப்புறம் பூரியம்பாக்கம் நாவல்பாக்கம் ஏரியா, ஹரூர், இந்த மாதிரி சில இடங்கள்ல ஆர்கானிக் விவசாயிகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி டைரக்டா இன்வால்வ் ஆகி மண் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நாங்க செய்யறோம். மண் சம்பந்தப்பட்ட செடி சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு அவங்கள்ட்ட இருந்து காய்கறிகளை கரெக்டான ரேட்டுக்கு, அவங்க பழப்பு நடத்துற மாதிரி ரேட்டுக்கு நாங்க வாங்கி பெங்களூருக்கு எடுத்துட்டு சென்னைக்கு எடுத்துட்டு நாங்க சேல்ஸ் பண்றோம். சார், பூமி ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்ம்ல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க என்னென்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் நீங்க விளைவிக்கிறீங்க? இந்த ஃபார்ம் 25 ஏக்கர்ல விவசாயம் பண்றோம். ஆனா ஃபார்மோட பரப்பளவு 35 ஏக்கர். ஸோ 35 ஏக்கர்ல சிமெண்ட் ரோடு, பில்டிங்ஸ், விவசாயிகள் தங்க வைக்கிறோம், இங்கே சாப்பாடு கொடுக்குறோம். இது அப்புறம் சில இடங்கள்ல காம்போஸ்ட் மிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் பசுமாடு வளர்க்குறோம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போக 25 ஏக்கர்ல ப்ரொடக்ஷன் நடக்குது. ப்ரொடக்ஷனா விவசாயம் நடக்குது. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட 65ல இருந்து 80 காய்கறிகள் வளர்க்குறோம். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா வேற வேற காய்கறிகள் இருக்கும், ஏன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறோம். ஸோ இந்த காய்கறிகள் வச்சு எங்களுக்கு ஒரு நாளைக்கு 800 கிலோல இருந்து 1700 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அது மழையை பொறுத்து, வெயிலை பொறுத்து, சீசனை பொறுத்து எங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஸோ காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா 6-7 விதமான கீரைகள், 20 விதமான காய்கறிகள். இது தவிர எக்ஸாட்டிக் பொருள்னா ஸ்நாக் குக்கும்பர், லெட்யூஸ், அப்புறம் பெரிய சைஸ் பேங்கன் பர்த்தா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கிரீன் ஆனியன், கேல், சாட், இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் காய்கறி வகைகள் இதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம். இதை அவங்க சாலட் பண்ணி சாப்பிடுவாங்க, சில நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ மொத்தமாக பார்க்க போனீங்கன்னா ஆன் எனி கிவன் டே, எந்த நாள் எடுத்துட்டாலும் 365 நாளும் எங்களுக்கு 35ல இருந்து 45 காய்கறிகள் இந்த இடத்துல இருந்தே தயாராகுது. அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம்னா, இந்த இடத்தோட கிளைமேட்ல இந்த காய்கறிகள் தயாராகும்.
அதனால வேற கிளைமேட்ல வேற காய்கறிகள் தயாராகிறப்போ ஏன் நம்ம வேற காய்கறி வேற கிளைமேட்ல வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூரியம்பாக்கம், நாவல்பாக்கம் போன்ற இடங்கள், ரொம்ப வெயில் ஜாஸ்தியான இடங்கள், நீலகிரிஸ் போன்ற இடங்கள், அங்க ரொம்ப வெயில் கம்மியான இடங்கள், அந்த டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்லயும் காய்கறி பண்ணை அமைச்சிருக்கோம். ஏன் எங்க அமைக்கிறோம்னா, இங்க இப்போ அந்த காய்கறி வளரலன்னா அங்க வளரும். சோ எங்களுக்கு வெரைட்டி ஜாஸ்தியா இருக்கும். நாங்களே வளர்த்து ஃபார்மர்ஸை வச்சு பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு வெரைட்டி பிரச்சனை இருந்தே இருக்கு. எவ்வளவு வெரைட்டி கஸ்டமர் எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு டைரக்ட் ஹோம் கஸ்டமர் வந்து 40ல இருந்து 60 வெரைட்டி எதிர்பார்க்கறாங்க. சோ எங்களுக்கு நாங்க அதை தயார் பண்ணோம்னா வேற வேற கிளைமேட் ஜோன்ல நாங்க வளர்த்தாங்க. சோ பாத்தீங்கன்னா டித்தூர் ஒரு கிளைமேட் ஜோன், நாவல்பாக்கம் ஒரு கிளைமேட் ஜோன், தளி, தென்கனிக்கோட்டா வேற கிளைமேட் ஜோன், நீலகிரிஸ் வேற கிளைமேட் ஜோன். இந்த கிளைமேட் ஜோன்ல வளர்ற காய்கறிகள் வேற டேஸ்ட்ல வளரும், வேற சைஸ்ல வளரும், வேற வெரைட்டில வளரும். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பெங்களூர் கொண்டு வந்தா எங்களுக்கு வெரைட்டி ஜாஸ்தி. இதை வச்சு சமாளிச்சிட்டோம். இப்போ பெங்களூர், சென்னை மட்டும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட். அந்த நகரத்து மக்களுக்கு மட்டும் தான் நீங்க வந்து டெலிவரி பண்றீங்களா? அந்த காய்கறிகளை வாங்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள் இருக்காங்க. சோ அதனால அந்த இடத்துல நாங்க சப்ளை பண்றோம். இது பறிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு வேர் ஹவுஸ், பெங்களூர்ல வேர் ஹவுஸ் இருக்கு. வேர் ஹவுஸ்னா ஒரு பெரிய 8000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். உள்ளுக்குள்ள காய்கறிகள் வரும். வந்த உடனே அதை கிளீன் பண்ணி, அப்புறம் அதை கிரேடிங் பண்ணி, அதை கரெக்டா பேக்கிங் பண்ணி 500 கிராம், 1 கிலோ, 2 கிலோ பேக்கா மாத்தி, அந்த பேக்ஸை வந்து எந்தெந்த கஸ்டமர் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அதுபடி பேக்ல போட்டு, அந்த பேக் அவங்க வீட்டு வாசல்ல காலையில 6 மணில இருந்து 8:30க்குள்ள டெலிவரி ஆகிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். சார், ஆர்டர் வந்து முன்னாடியே பண்ணிடுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பறிக்கிறதே செய்யறோமா சார்? இல்ல, நாங்க ஓரளவு போர்காஸ்டிங் வச்சுதான் பண்றோம். பறிக்கிறத பறிச்சுதான் ஆனோம். காய்கறி கரெக்டான சைஸ்ல பறிச்சுதான் ஆனும். வெண்டைக்காய் 15 கிராம்குள்ள பறிக்கணும். சுரைக்காய் வந்து 600 கிராம்ல பறிக்கணும். புடலங்காய் 2 புடலங்காய் வந்து 250 கிராம் இருக்கும். ஒரு புடலங்காயே 250-300 கிராம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிசினஸ் ஒத்து வராது. ஏன்னா நல்ல விலைக்கு விற்கிறப்போ சின்ன சைஸ்ல நல்ல சைஸ்ல நம்ம வித்தாங்க. சோ காய்கறி பருவத்துக்கு வரப்போ நாங்க பறிச்சிடுவோம். அதை விற்க வேண்டியது தனி பிரச்சனை. சோ விற்கிறது ஒரு 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 ரேட்ல போயிட்டு இருக்கு. இத்தனை டிமாண்ட் இருக்கு, சப்ளை இன்னொரு டிமாண்ட் இருக்கு. சப்ளை டிமாண்ட் தான் இன்றைக்கு எங்களோட பிசினஸ்ல நம்பர் 1 ப்ராப்ளம். சூப்பர். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இவ்வளோ உற்பத்தி பண்றோம், கண்டிப்பா கஸ்டமர் பேஸ் சூப்பரா இருந்தா தான் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை எவ்வளவு சார்? எங்களுக்கு வந்து ஷாப்பிஃபைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த ஷாப்பிஃபை பூமி.farm வெப்சைட்ல இது வரைக்கும் 12,000 பேர் வந்து ஒரு தடவையாவது ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த 12,000 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 3,000 பேர் ரெகுலரா ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது தவிர எங்களுக்கு வெஜ்ஜி பாக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இது வந்து மெம்பர்ஷிப் வெப்சைட். அவங்க வந்து காய்கறிகளை மாசம் முன்கூட்டியே பணம் கட்டி வாங்க முடியும். இதுல 1650 பேர் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. நிரந்தர கஸ்டமர்ஸ் வந்து 1000 பேருக்கு மேல இருக்காங்க. இது தவிர எங்களுக்கு பெரிய கஸ்டமர் வந்து அக்ஷயகல்பாங்கிறது வந்து இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ஆர்கானிக் மில்க் ப்ரொடியூசர். பெங்களூர்லயும், சென்னையிலயும், ஹைதராபாத்லயும் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மில்க். அவங்க வந்து எங்களை காய்கறி சப்ளை பண்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ அவங்க மூலமாவும் எங்களுக்கு பெரிய அளவுல பிசினஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ஃபீல்டுக்கு வந்தப்போ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல இதை ஆரம்பிச்சு? இந்த கம்பெனி வந்து 2021ல ஆரம்பிச்சு. இதோட இன்றைய வரைக்கும் ஆன செலவுகள் கிட்டத்தட்ட 35 கோடி. சோ 35 கோடியில 19 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே செலவாயிடுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு ஃபார்ம இன்றைய தேதியில நீங்க ஒரு 40 ஏக்கர் ஃபார்ம ரெடி பண்ணணும்னா 2ல இருந்து 5 கோடி ஆகும். ஜஸ்ட் லேண்ட ரெடி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு, பைப் லைன் எல்லாம் போட்டு, ஃபென்ஸ் போட்டு, பில்டிங் எல்லாம் கட்டி, இது தவிர நீங்க ஒரு ஷேட் நெட்டோ இல்ல ஒரு பாலியோ ஸ்ட்ரக்சர் மாதிரி போடணும்னா, லோ காஸ்ட் பாலியோ ஸ்ட்ரக்சர், பாலியோஸ் இல்லாம வெறும் ஷேட் நெட் மட்டும் போடணும்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் 12 லட்சம் ஆகும். ஸோ ஒரு 40 ஏக்கர் ஃபார்ம்ல நீங்க 10 ஏக்கர் ஷேட் நெட் போடுறீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஒரு கோடியே 20 லட்சம் அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபார்மு, இது தவிர நாவல்பாக்கம் ஃபார்மு, அப்புறம் ஊட்டி ஃபார்ம், இதெல்லாம் சேர்த்து நாங்கள் 19 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இது தவிர சாஃப்ட்வேர், வேர் ஹவுசிங், பேக்கரி எக்யூப்மெண்ட்டு, ஃப்ரீசர், அப்புறம் கூலர், இது தவிர வண்டிகள், டிராக்டர்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 19 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இன்வெஸ்டரோட இம்பார்ட்டன்ஸும் இருக்கு சார். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க.
அவங்க பூமியை வந்து முன்னாடி புஷ் பண்ணோன்னு ரொம்ப ஸ்ட்ராங் பேக்கப் எங்களுக்கு இருக்கு. ஸோ ஆர்கானிக் முறையில பண்ணணும். இதுல ஒரே குறிக்கோள் என்னன்னா, என்றைக்கும் 1 கிலோ கூட கஸ்டமருக்கு கெமிக்கல் போட்ட காய்கறிகள் போய் சேரக்கூடாது. இந்த ஒரு அண்டர்லைங் பிரின்சிபல் இது பேஸ் பண்ணி நாங்க பண்றதுனால இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சின்சியரா எங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். டெய்லி பேசிஸ்ல சப்ளை பண்ணக்கூடிய என்னென்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க உற்பத்தி பண்றீங்க? இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட 38 காய்கறி சப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. கீரை வகைகள்ல போட்டீங்கன்னா நீங்க பாலக்கு, மேத்திக்கீரை, மெந்தியக்கீரைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து தண்டு கீரைகள். தண்டு கீரை ரெட் கலர் தண்டு கீரை இருக்கு, ரெகுலர் கிரீன் கலர் தண்டு கீரை இருக்கு. அது தவிர சபாக்கினா இந்த பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ். அவங்க அக்கி ரொட்டி அதெல்லாம் போடுவாங்க. சபாக்கி சொப்பு அப்படின்னு பேரு அந்த கீரை. அப்புறம் புளிச்சக்கீரை ஆந்திரா மக்களுக்கு ரொம்ப ஃபேவரேட். புளிச்சக்கீரையில சட்னி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீரைகள். அதுக்கப்புறம் புதினா, அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் சில சமயங்கள்ல இந்த பொன்னாங்கனி கீரை, இதெல்லாம் சிறுகீரை, முளைக்கீரை, அரைக்கீரை இதெல்லாமும் வளர்ப்போம். சில சீசன்ல மட்டும் அது ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 வகையான கீரைகள் ரெடி பண்றோம். இது தவிர மாடர்ன் வெரைட்டி பாத்தீங்கன்னா லெட்யூஸ்லயே இப்படி ரவுண்டா கோஸ் மாதிரி வளர்ற லெட்யூஸ், அப்புறம் ரெட் கலர்ல வளர்ற லெட்யூஸ், கிரீன் கலர்ல வளர்ற லீஃப் லெட்யூஸ், இந்த மாதிரி பல விதமான லெட்யூஸ் வளர்க்குறோம். இது தவிர ஹெர்ப்ஸ்னா இட்டாலியன் ஹெர்ப்ஸ்லாம் வளர்க்குறோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய், அப்புறம் நீளமான பச்சை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளியில 3 விதம், செர்ரி டொமேட்டோ, ரெகுலர் ஓவல் டொமேட்டோ, ரவுண்ட் டொமேட்டோ, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயிலே 3 விதம் இருக்கு. பேபி சைஸ் ஒன்னு, அப்புறம் இங்கிலீஷ் குக்கும்பர்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் முள்ளு குக்கும்பர், அது 3 வளர்க்குறோம். அது தவிர சொரைக்காய், பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இப்படியே கணக்கு பண்ணிட்டே போனா உங்களுக்கு வந்து 35 காய்கறிகள் வரும். மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து நீங்க விற்பனை பண்ணக்கூடிய காய்கறியோட விலை மாறுமா சார்? உதாரணத்துக்கு மார்க்கெட்ல 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அப்படின்னா நீங்க என்ன விலைக்கு கொடுப்பீங்க? ஒரு சில உதாரணங்களோட சொல்லுங்க. ஆர்கானிக் முறையில நாங்க வந்து களை முளைச்சதுன்னா கையால தான் களை எடுத்தானோம், இல்ல மெஷின் வச்சு எடுப்போம். பட் களைக்கொல்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு லேபர் ஜாஸ்தி ஆகும். இது தவிர ஆர்கானிக் முறைகள்ல சில ஆர்கானிக் ஸ்ப்ரேஸ் நாங்க யூஸ் பண்ணோம்னா அது கேட்கும் இல்ல கேட்காது. ஸோ அந்த பூச்சி தாக்குதல் ஜாஸ்தியாகி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளைச்சல் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ்னால எங்களுக்கு ஈல்டு கம்மி தான். ஸோ ஈல்டு கம்மியா இருக்கிற பட்சத்துல நாங்க என்ன செய்யறோம்னா, நல்ல மார்க்கெட்டபிள் வெரைட்டியா ஹார்வெஸ்ட் பண்ணி நல்ல ஹை குவாலிட்டியா காய்கறிகளை கொடுக்குறோம். இன்னி தேதிக்கு மார்க்கெட் ரேட்ல இருந்து 2 மடங்குல இருந்து 4 மடங்கு வரைக்கும் காய்கறிகள் ஆர்கானிக்ல விற்கப்படும். சோ நீங்க வந்து மிகப்பெரிய ஃபார்மிங் லேண்ட்ல வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றீங்க? ஆர்கானிக் விவசாயத்துல வந்து மண்ணு வேலை செய்யணும். கெமிக்கல் விவசாயத்துல மண்ணு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கெமிக்கல் விவசாயத்துல மண்ணுல உரங்களை போட்டு அந்த உரத்து மூலமா அந்த செடிக்கு கொடுக்க ட்ரை பண்றோம். ஆர்கானிக் விவசாயத்துல வந்து மண்ணுல உரங்கள்ல போட முடியாது. மண்ணுல வந்து இயற்கையான மினரல்ஸ் போடலாம். இயற்கையான மினரல்ஸ்னா மண்ல இருந்து வர மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பல் போடலாம், இல்ல வேற ஏதாவது மண்ல இருந்து எடுக்கிற மினரல்ஸ் போடலாம். இது தவிர ஆர்கானிக் காம்போஸ்ட் போட்டோம். இன்னி தேதிக்கு எங்களுக்கு 1 ஏக்கருக்கு 40,000 கிலோல இருந்து 80,000 கிலோ ஒரு வருஷத்துக்கு நாங்க மண்ணில் காம்போஸ்ட கொட்டியானோம். காம்போஸ்ட் 2 ரூபாயில இருந்து 5 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு செலவாகுது. ஸ்பெஷல் காம்போஸ்ட்னா 5 ரூபாய் வரைக்கும் ஆறுது, சாதாரண காம்போஸ்ட்னா 2 ரூபாய் ஆறுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 1.5 லட்சத்துல இருந்து 3-4 லட்சம் வரைக்கும் அந்த மண்ணை ரெடி பண்றதுக்கே செலவாகுது. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச். லார்ஜ் ஸ்கேல்ல மண்ணை வளப்படுத்த காம்போஸ்ட் எப்படி செய்யறது, இது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். இதுக்கு தேவையான சாணி எங்க கிடைக்கும்? சோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, முன் காலத்துல விவசாயிகள் ஒரு பக்கம் மாடு இருக்கும், ஒரு பக்கம் காய்கறி இருக்கும், ஒரு பக்கம் நெல் விளையும். இப்படிதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நெல் வளர்க்குறவன், இந்த வேர்க்கடலை வளர்க்குறவன் மாடுகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. மாடுகள் வச்சிருக்கிறவங்க புல் இல்லாம கஷ்டப்படுறாங்க. சோ காய்கறிகள் வளர்க்குறவங்க காய்கறி மட்டுமே கெமிக்கல் போட்டு வளர்க்குறாங்க. இது தப்பான முறை. இன்றைக்கு ஃபார்மர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்கறது தான் நல்லது. ஏன்னா மாடோட சாணியும் மூத்திரமும்
உங்களுக்கு உரமா பயன்படுது. நாங்க வந்து இன்னைக்கு பூமியை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நாங்க விவசாயம் ஆரம்பிச்சதுனால மாட்டு பண்ணை 250 மாடுகள் 300 மாடுகள் வைத்து பண்றது ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தினால நாங்க சாணி விலை கொடுத்து வாங்குறோம். சாணி விலை கொடுத்து வாங்குறது இன்னைக்கு எங்களோட பெரிய பிரச்சனை. ஏன்னா சாணியில உள்ள பிளாஸ்டிக் வருது, சாணியில சில வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கிளை விதைகள் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சாணியை நாங்க யூஸ் பண்றதுப்போ நாங்க தெர்மல் காம்போஸ்டிங் அப்படின்னு கொதிக்க வைக்கிற காம்போஸ்டிங், அதாவது தெர்மல் காம்போஸ்டிங்னா சாணியை குயிலா வச்சு பண்ணோம்னா அந்த சாணியோட குயிலோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 65 டிகிரில இருந்து 70 டிகிரி சென்டிகிரேடுக்கு உயர்ந்துருது. இந்த மாதிரி தெர்மல் காம்போஸ்டிங் பண்ணி தான் நாங்க சாணியை மண்ணில் யூஸ் பண்றோம். இது ஒரு சேலஞ்சு. ரெண்டாவது, பூச்சிகள் அட்டாக்லாம் அவுட் ஆஃப் சீசன் நாங்க வளர்க்குறப்போ எக்கச்சக்கமா வந்து செடி அழிச்சிடும். அதனால நாங்க இன் சீசன் தான் வளர்க்க முடியும். ஆனா தக்காளி கஸ்டமர் டெய்லி கேட்கறாங்க. சோ அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு தக்காளி சப்ளை கேரண்டி பண்ணியாகணும், உருளைக்கிழங்கு சப்ளை கேரண்டி பண்ணியாகணும், வெங்காய சப்ளை கேரண்டி பண்ணியாகணும். இது மூணுத்துக்கும் ஓடிபின்னு பேரு, ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ. உங்க போன்ல வர ஓடிபி இல்ல, இது பேரு ஓடிபி அப்படின்னு. சோ ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ இல்லாத பிசினஸ் இன்னைக்கு வாழ முடியாது. ஸோ எங்களுக்கு அது மூணையும் சப்ளை பண்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஆர்கானிக் முறையில சீசனுக்கு ஏத்த மாதிரி வளர்க்குறப்போ அந்த பொருளை ரெடி பண்ண முடியுமா முடியாதான்னு தோணும். ஸோ மூணாவது வந்து ஆர்கானிக் முறையில வளர்க்குறப்போ ஈல்டு வந்து கன்சிஸ்டன்டாவோ பெருசாவோ வர வாய்ப்பில்லை. ஒரு செடிக்கு நீங்க பொட்டாஷ், கெமிக்கல் பொட்டாஷ் வாங்கி போட்டீங்கன்னா நல்லா ஊதிட்டு பெரிய சைஸா வரும். ஆனா அதுல இருக்கிறது தண்ணி மட்டும்தான். ஆர்கானிக் பொருள் நீங்க வளர்க்குறப்போ அதுல சத்துக்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும், தண்ணி கம்மியா இருக்கும். ஸோ ஒரே ஒரு பீட்ரூட் நீங்க ஆர்கானிக் முறையில வளர்த்து 300 கிராம் எடுத்தீங்கன்னா, கெமிக்கல் முறையில வளர்த்து 300 கிராம் எடுத்தீங்கன்னா, இதுல கெமிக்கல்ஸ் மட்டும் ப்ராப்ளம் இல்ல, நியூட்ரிஷன் டென்சிட்டி, அதாவது ஒரு கிராமுக்கு எத்தனை நியூட்ரிஷன் இருக்கு அதுவே ப்ராப்ளம். பட் ஆர்கானிக் முறையில கரெக்டான முறையில மண்ணை பாதுகாத்து வளர்க்குற ஆர்கானிக் பொருள்ல கண்டிப்பா உங்களுக்கு நியூட்ரிஷன் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு தேவையான அத்தனை மினரல்ஸும் உடம்புல கிடைக்கும். இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருந்திருக்குமா, இல்ல அதோட தான் வந்தீங்களா? எனக்கு முன் அனுபவம் இல்லை. 2005 என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அது எதனாலன்னு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு தாயோட கர்ப்பப்பையில அந்த அம்பிலிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல பிளட் எடுப்பாங்க, அதுல ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் படி அந்த அம்பிலிக்கல் கார்டில் இருக்கிற பிளட்ல 270 கெமிக்கல் வரைக்கும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சோ தாயோட கர்ப்பப்பையே சுத்தமா இல்லை அப்படிங்கிற உண்மை எனக்கு 2005 புரிய ஆரம்பிச்சது. அந்த 2005 நான் அமெரிக்கால இருந்தேன். அப்போ இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது. ஏன்னா என்னோட குழந்தைக்கே உடம்பு சரியில்லாம இருந்தது. சோ ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு திங்கிங் நம்ம மைண்ட்ல உருவாயிடுது. ஸோ அதனால பேக்யார்டு தோட்டம் போட்டேன். இப்ப இது மாடி தோட்டம் இல்ல, பின்னாடி தோட்டம் போடுறது. தோட்டம் போட்டு காய்கறி எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வீட்டுல எல்லா பொருளும் ஆர்கானிக்கா வாங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பல ஃபார்மர்ஸை போய் மீட் பண்ணேன், அந்த ஃபார்ம்ல வேலை பார்த்தேன். சனி ஞாயிறானா ஃபார்முக்கு எல்லாம் போயிட வேண்டியது. இப்படியே 3 வருஷம் ஃபார்மா அலைஞ்சு ஆர்கானிக் ஃபார்மிங் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி தொழில் என்னங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல என்னோட இதயம் வந்து ஃபார்மிங் போயிடுத்து, இன்ஜினியரிங்ல இருந்து. சிப் டிசைன் தான் என்னோட ஒரிஜினல் தொழில். ஸோ 2008 வந்து 23 ஏக்கர் அமெரிக்காலேயே லேண்ட் வாங்கினேன். சூப்பர். அங்க 1.5 ஏக்கர்ல ஒரு தொழிலாளியா நான் ஃபார்மிங் ஆரம்பிச்சேன். ஸோ அங்க வந்து 2015 இருந்து அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தேன். 2015 இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட மொத்த அனுபவம் 18 வருஷம். இந்த 18 வருஷத்துல ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கானிக் ஃபார்மரா 16 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். 2 வருஷம் கார்டனிங், மற்ற ஃபார்ம்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். காய்கறிகளை வந்து மண்ணில் விதைக்கிறதுல இருந்து மம்பட்டி போடுறதுல இருந்து லாஸ்ட் மைல் டெலிவரி கொடுக்குற வேலை வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்திருக்கேன். மார்க்கெட்ல தினசரி காய்கறிகளோட விலை வந்து ஏற்ற இறக்கம் இருந்துட்டு இருக்கும் சார். அதே மாதிரி தான் ஆர்கானிக்ல விளைக்கக்கூடிய காய்கறிகளோட விலையும் ஏற்ற இறக்கம் இருக்குமா சார்? ஆர்கானிக் காய்கறிகளோட மார்க்கெட்ல ஏற்ற இறக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனா பூமியை பொறுத்த வரைக்கும் நாங்க காய்கறிகளை வந்து பிக்சட் ரேட்ல கொடுக்க தான் விருப்பப்படுறோம். பிக்சட் ரேட்ல தான் கொடுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேணா மாறலாமே விழிஞ்சு அடிக்கடி மாற்றம் நாங்க பண்ண விரும்பல. ஏன் காரணம்னா எங்களோட அடிப்படை என்னன்னா, ஒரு ஃபார்மருக்கு நாங்க 100 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணோம்னா அதுல 40 ரூபாய் அவர் கையில போய் சேரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு ஃபார்மருக்கு 4 ரூபாயும் போய் சேரும், 40 பைசாவும் போய் சேரும், இல்ல 40 ரூபாயும் போய் சேரும். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா கன்சிஸ்டன்டா தினசரி
ஃபார்மருக்கு 100 ரூபாய் சேல்ஸ் ஆச்சுன்னா 40 to 50 ரூபாய் அவர் கையில போய் சேருது. ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஃபார்மரும் நம்ம பூமியை தூக்கி நிறுத்துற ஒரு தூண் மாதிரி. ஒரு தூணா விட ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்க அஸ்திவாரம் கோவிந்தாயிடும். சோ அந்த காரணத்தினால நாங்க ஃபார்மர்ஸ் வாழ்ந்தாதான் நாங்க வாழணுங்கிற அடிப்படையில நாங்க பிசினஸ் பண்றோம். அப்படி பிசினஸ் பண்றப்போ எங்களால ரேட் எல்லாம் மாத்த முடியும். ஒரு காம்படிட்டர் வந்து திடீர்னு 10 ரூபாய் குறைச்சானா 20 ரூபாய் குறைச்சானா நாங்களா குறைக்க மாட்டோம். கஸ்டமருக்கும் இதை புரியறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றோம். கஸ்டமர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அங்க இவ்வளவு கம்மியா இருக்கு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அது வந்து ஒரு காய்கறியை வந்து ஒரு வருஷம் முழுக்க பார்த்தாதான் காய்கறியோட விலை தெரியும். இன்னைக்கு என்ன விலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம்னா ஃபார்மர் வீட்டுக்கு போயிடும். ஃபார்மரால வேலை செய்ய முடியாது. ஸோ ஃபார்மர் எங்களோட பிரைசிங் மொத்தமே ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிபெண்ட். அதாவது விளைவிக்கிற விலை என்னவோ அதுக்கு மேல ஃபார்மருக்கு 40% to 100% அவருக்கு லாபம் வரா மாதிரி தான் நாங்க ஏற்பாடு பண்றோம். எப்படி 100 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபாய் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு ரூல், அவருக்கு 100 ரூபாய் செலவாச்சுன்னா ஒரு காய்கறி தயார் பண்றதுக்கு அவர் கையில கண்டிப்பா 140 to 200 ரூபாய் போய் நிற்கும். அப்பதான் அவர் அடுத்த காய்கறிக்கு அவர் விதையை ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஃபார்மருக்கு இல்லாதனால ஃபார்மர்லாம் ரோடுக்கு வந்துட்டாங்க. சோ இந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். சோ உதாரணத்துக்கு கடைகள் இருக்கக்கூடிய ஒரு கிலோ தக்காளி விலை 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கானிக் முறையில விளைவிக்கக்கூடிய தக்காளி விலை எவ்வளவா இருக்கும்? எங்களோட தக்காளியோட விலை 70 to 90 ரூபாய் வச்சுக்கோங்க. எவ்வளவு வித்தியாசம், விலை வித்தியாசம் அந்த பர்சன்டேஜ்ல ஏதாவது சொல்லுங்க. இதே ஒரு பொருட்களுக்கு உதாரணம் ஒரு காய்கறி ஒரு மாதிரி. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் முறையில தயார் பண்றது ஒரு தனி சயின்ஸ். கெமிக்கல் முறையில தயார் பண்றது வேற சயின்ஸ். கெமிக்கல் முறையில தயார் பண்றது மண்ணை அழிச்சிட்டு இருக்கு, விவசாயியும் அழிச்சிட்டு இருக்கு. ஆர்கானிக் முறையில தயார் பண்றது மண்ணை ஊக்கப்படுத்துது, விவசாயி ஊக்கப்படுத்துது. சோ இதையும் அதையும் கம்பேர் பண்றது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. பட் நீங்க கேக்குறீங்கிறதுனால சொல்றேன். இன்னைக்கு நுகர்வோர் அதாவது கஸ்டமர் என்ன திங்க் பண்றாங்கிறதுக்காக சொல்றேன். ஆர்கானிக் முறையில தயார் பண்ற காய்கறி 1.5 மடங்குல இருந்து 4 மடங்கு கெமிக்கல் காய்கறியோட வித்தியாசமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சிறப்பு. விளைவிக்கப்படக்கூடிய வெஜிடபிள்ஸ்க்கு ஈக்குவலா ஆர்டர் கிடைச்சிரும் நம்மளால சொல்ல முடியாது. சோ வேஸ்டேஜுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். சோ வேஸ்டேஜ் ஆகிற வெஜிடபிள்ஸை நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிற வெஜிடபிளை நாங்க வேர் ஹவுஸ்ல வச்சுக்கிறது கிடையாது. சில சமயம் கடைகளுக்கு கொடுத்துடுவோம், சில சமயம் அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாரும் கொடுத்துருவோம், சில சமயம் இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாரும் கொடுத்துருவோம். நாங்க எல்லா இடத்துலயும் கிச்சன் வச்சிருக்கோம், அந்த கிச்சனுக்கு சப்ளை பண்ணிடுவோம். இது தவிர கஸ்டமர்ஸுக்கு நாங்க சாம்பிளாவே கொடுத்துடுறோம். பசுமை குடில் அமைக்கிறதுல இருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து, கஸ்டமர் பேஸை உருவாக்குறதுல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. ஆரம்பத்துல எல்லாருக்குமே இது சாத்தியப்படாது, உங்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? என்னுடைய 16 வருஷமும் ஸ்ட்ரகிள் தான்ப்பா. அடுத்த 10 வருஷமும் ஸ்ட்ரகிள் தான் நான் எதிர்பார்க்கிறேன். விவசாயிகள் வந்து இந்த செவத்துக்கு பின்னாடி இருக்குது, கஸ்டமர்ஸ் இந்த செவத்துக்கு முன்னாடி இருக்காங்க. விவசாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாப்புலர் நியூஸ் கிடையாது. சினிமாக்காரர்களை கவர் பண்றோம், இல்ல பொலிட்டிஷியன்ஸை கவர் பண்றோம். இதுதான் பாப்புலர் நியூஸா இருக்க ஒழிஞ்சு விவசாயிகளோட கஷ்டங்கள், விவசாயிகளுடைய சக்சஸ் இதெல்லாம் பாப்புலர் நியூஸ் கிடையாது. ஸோ தயவு செய்து கஸ்டமர்கள் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை புரிஞ்சுண்டா இந்த பிசினஸ்ல பல பேர் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. எங்களுக்கு வந்து மண்ல இருந்து ஆரம்பிச்சு, விதையில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில கஸ்டமரை டெலிவரி கொடுக்கற வரைக்கும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் சொன்ன போனா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட், சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட், இது ஃபார்மர்ஸ்ல பாத்துக்கிற டிபார்ட்மெண்ட், வேர் ஹவுஸ்ல பேக்கிங் அண்ட் கிரேடிங் டிபார்ட்மெண்ட், இது தவிர ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் மைல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இத்தனை டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா மேனேஜ் பண்றது பெரிய சவாலா இருக்கு. இதுல எல்லாரையும் இன்னைக்கு பூமியில 150 பேர் வேலை பார்க்கறாங்க. இவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை நம்ம அமைக்கிறோங்கிற ஒரு உறுதியை நம்ம கொடுக்கணும். இது தவிர கஸ்டமருக்கு உண்மையிலேயே ஆர்கானிக் பொருள் கொடுக்குறோமா அப்படிங்கிற சந்தேகம் வராம அவங்களுக்கு நல்ல பொருளா கொண்டு போய் கொடுக்கணும். விவசாயிகளுக்கும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். கம்பெனில பணம் போட்ட இன்வெஸ்டருக்கும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். இது ஒரு பெரிய போராட்டமான விஷயம்தான். ஸோ ஒரு நாளைக்கு தூங்குறதுங்கிறதே வந்து ரொம்ப கம்மி நேரம் தான் இப்படி ஆயிடுறது. பட் ஆர்கானிக் விவசாயம் பண்றப்போ எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நம்மளும் நம்ம லைஃப்ல ஒரு பேலன்ஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 7 மணி நேரம் தூங்கணும். ஸோ இத்தனை கஷ்டங்கள் இருக்கு உண்மையிலேயே. பல பேர் போராடி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பல பேர் போராடி வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. பூமி வந்து இப்போ ஒரு ஆரம்ப காலகட்ட பிசினஸ் தான். இன்னும் 10, 20, 100 வருஷம் இந்த பிசினஸ் வாழ்றதுக்கு என்னென்ன அஸ்திவாரம் தேவையோ
அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனில யாருமே இல்லை, நீ ஒத்தந்தான் இருக்கேன்னாலும் போராட்டத்தை நிறுத்தப்படும். அந்த ஒரு அடிப்படை கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு இருக்குன்னா கண்டிப்பா எல்லா பிசினஸும் சக்சஸ் ஆகும். சோ இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து விலை அதிகம் தான், நார்மல் காய்கறி. கரெக்ட் தான். சோ இது சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய நிலையில அவங்க இல்ல. சோ அதுக்கான சொல்யூஷன் என்ன? சோ இன்றைக்கு பார்க்க போனீங்கன்னா எல்லா சொல்யூஷனுக்கும் முதல்ல ப்ராப்ளம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். ப்ராப்ளம் எங்க ஆரம்பிச்சதுன்னா 50 வருஷம் முன்னாடி பசுமை புரட்சிங்கிற பேர்ல கிரீன் ரெவல்யூஷன் இந்தியால விதைகள், ஹைபிரிட் விதைகள் மற்றும் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு நம்மள ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க கெமிக்கல் ஃபார்மிங் கொடிகட்டி பறக்குது. ஸோ கெமிக்கல் ஃபார்மிங் கொடிகட்டி பறக்கிறப்போ கெமிக்கல் காய்கறிகள் வந்து அஸ்திவாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எது கெமிக்கல் காய்கறிகளே சீப்பா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மர் 99 பேர் இருக்கான். ஸோ கெமிக்கல் காய்கறிகள் எக்கச்சக்கமா இருக்கு. சப்ளை ஜாஸ்தி ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கம்மி வந்துருது. பிரைசஸ் எப்படி டிசைட் ஆகுதுன்னா சப்ளை டிமாண்ட். ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் காய்கறிகள் நிறைய சப்ளை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக் காய்கறிகளோட பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருக்கும். இது நிறைய சப்ளை ஆகிறதுக்கு இதே மக்கள் தான் ஊக்குவிக்கணும். ஃபார்மர்ஸ் கெமிக்கலா வளர்க்குற காய்கறி நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணோம். இது தவிர ஃபார்மர்ஸ் சென்னை, பெங்களூர் மாதிரி சிட்டில கவர்மெண்ட் அவங்களுக்கு மார்க்கெட்டு போட ஒத்துழைக்கணும். ஸோ இப்போ ஃபார்மர்ஸே ஒரு வண்டியில காய்கறிகளை ஏத்திட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா அவங்களால கடைகள் வைத்து அன்னைக்கு விளைவித்த காய்கறிகளை அவங்களால விற்க முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு நடுவுல யாருமே இல்லாம அவங்க காய்கறிகளை அவங்க விருப்பப்படுற ரேட்டுக்கு விற்க முடியும். எனக்கு நீங்க மேனுபேக்சரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 40 to 60 ரூபா தான் ஆகும். நான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் டைரக்டா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன்னா என்னால 40 to 60 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனா இதுக்கு நடுவுல எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஃபார்மருக்கு ஒரு ரேட்டு பேசி இதுக்கு பேக்கிங் வச்சு பேக்கிங் பண்ணி பேக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் பை வாங்கி அதுக்குள்ள போட்டு அப்புறம் இன்னொரு வண்டி கட்டி அதை வந்து லாஸ்ட் மைல் எடுத்துட்டு போய் வீட்டு கதவை தட்டி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஆப்பை போட்டு இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீமை போட்டு இதுக்கு ஒரு சேல்ஸ் டீமை போட்டு இத்தனை செலவுகளும் பண்றதுனாலதான் எனக்கு 40 ரூபா காய்கறி 100 ரூபா காய்கறியா மாறுது. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் பெர்மிஷனோட சிட்டில கொண்டு போய் காய்கறிகளை வச்சா கண்டிப்பா பாதி விலைக்கு ஆர்கானிக் பொருளை அவங்களால வாங்க முடியும். இது ஒரு வழி. இது தவிர நிறைய பேரு திரும்ப கிராமத்துக்கே போய் ஆர்கானிக் காய்கறிகளை அவங்களே வளர்த்து சாப்பிட முடியும். ஏன்னா சிட்டில வந்து போராடுறாங்க. திரும்ப கிராமத்துக்கே போய் பசுமை புரட்சி ஆரம்பிக்கிறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். பூமி ஃபார்மிங்கோட டர்ன் ஓவர் என்ன சார்? பூமி ஃபார்ம் வந்து இன்னைக்கு ஆரம்பித்து 3 வருஷம் கழிச்சு, ஏன்னா நாங்க விதையில இருந்து ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு 60 லட்சம் ஒரு மாசத்துக்கு ரெவன்யூ வருது. எங்களுக்கு இதுல 20 லட்சம் லாஸ் தான். ஸோ இப்போ எங்களுக்கு 1.5 கோடியில இருந்து 2 கோடி ரெவன்யூ வரப்போ ஒரு மாச ரெவன்யூ நாங்க லாபத்துக்கு வந்துடுவோம் நாங்க இப்ப நினைக்கிறோம். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.